Hi friends, welcome to LMTech Technical and Technologies. Okay friends, உங்களுக்கு previous programல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்திருந்தேன். சோ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா check given number is Armstrong or not. ஸோ அதுக்கான லாஜிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களே நான் ஆன்லைனில் சர்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லாஜிக் என்னென்னு பார்க்கலாம். தென் ப்ரோக்ராம் எப்படி போடுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 153 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இது எப்படி வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்கிறோமா, இந்த நம்பரை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தென் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கியூபிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து கியூப் பண்ணேன், அதாவது 1 × 1 × 1 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 தான். தென் வந்து பார்த்திங்கனாக்கா 5. ஸோ 5 வந்து பார்த்திங்கன்னா நான் கியூபிக் பண்ணேன் அப்படின்னா 5 5s வந்து பார்த்திங்கன்னா 25. 25 × 5 வந்து பார்த்திங்கன்னா 125. தென் வந்து பார்த்திங்கனாக்கா 3 நான் கியூபிக் பண்ணுறேன். ஸோ 3 கியூபிக் பண்ணேன் அப்படின்னாக்கா 3 3s 9. 9 3s வந்து பார்த்திங்கன்னா 27. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் வந்து நான் கியூபிக் பண்ண வேல்யூஸ். தென் ஃபைனலாக இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 1 + 125 வந்து பார்த்திங்கனாக்கா 126 + 27 வந்து பார்த்திங்கன்னா 153. ஸோ நான் எந்த நம்பர் கொடுத்துருக்கனோ ஸோ அதே நம்பரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ப்ளிட் பண்ணி அதை கியூபிக் பண்ணி அகைன் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதே நம்பராக கிடைச்சது அப்படின்னாக்கா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதே ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. இப்போ நான் 1 2 3 எடுத்துருக்காது 123 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 நான் கியூபிக் பண்ணேன்னா எனக்கு 1 கிடைக்கும். தென் 2 கியூபிக் பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா 2 2s 4 4 2s 8 கிடைக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா 3 கியூபிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு 27 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர்னு பார்க்கும்போது 27 + 1 வந்து பார்த்திங்கன்னா 28. 28 + 8 வந்து பார்த்திங்கன்னா 36. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த நம்பர் 1 2 3 அதாவது 123. பட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 36 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நம்பரை வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்ப்ளிட் பண்ணி கியூபிக் பண்ணி ஆட் பண்ணால் சேம் அதே ரிசல்ட்டே வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே நம்ம இப்போ எப்படி ப்ரோக்ராமாக போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ப்ரோக்ராம் போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னோட எரர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு நம்பரை கெட் பண்ணணும். ஸோ அந்த நம்பரை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னு செக் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் அந்த நம்பரை கெட் பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். தென் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ scanf %d அண்டு ஆம்பர்சன் நம்பர். ஸோ அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் கெட் பண்ணி அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் நம்ம இந்த கான்செப்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸ்க்கு நம்ம போடலாம். ஸோ 3 டிஜிட் நம்பர் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் வருது அப்படின்னாக்கா அந்த நம்பர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 3 டிஜிட்கான ஸ்ப்ளிட்டிங் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸில். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த வேரியபிளில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்பரை வந்து 10ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 123 இருக்குன்னா நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 12 அப்படிங்கிறது கிடைக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை நான் 10ஆல் மாடுலஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 123 நம்ம டிவைட் பண்ணோம்னா கோஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 அண்ட் ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இல்லைங்களா? ஸோ அந்த 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். தென் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஏவை, அதாவது ஏல வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்குது. ஸோ 12 வந்து நான் அகைன் 10ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 1 கிடைக்கும். அண்டு டி, ஸோ டியில் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஏவை வந்து 10ஆல் மாடுலஸ் பண்ணுறேன். ஸோ மாடுலஸ் பண்ணாக்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்பரை டிவைட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 153 சொன்னோம் இல்லைங்களா? சேம் அதுக்கு இதே ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 153 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் 15 கிடைக்கும். அண்ட் ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 கிடைக்கும். தென் ஏல வந்து 15 இருக்கும். ஸோ 15 வந்து பார்த்திங்கன்னா நான் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். சாரி 1 கிடைக்கும். அதே 10ஆல் மாடுலஸ் பண்ண அப்படின்னா 5 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர்ஸை ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் ஆகுது. தென் இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியூபிக் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சியில் இருக்குது. ஸோ சியை வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கியூப் பண்ணிட்டேன். தென் செகண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டியில் இருக்குது. ஸோ டியை வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைம்ஸ் கியூபிக் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வேல்யூ வந்து பியில் இருக்குது. ஸோ பியையும் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைம்ஸ் கியூபிக் பண்ணிக்கிறேன். ஸோ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் கியூபிக் ஆகிடுச்சு. தென் அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? இப்போ அதாவது நான் ப்ரீவியஸில் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ப்ரோக்ராமாக அப்ளை பண்ணியிருக்கேன். தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இஃப் நான் கொடுத்த நம்பர் ஓகேங்களா, நான் கெட் பண்ண வேல்யூ என்னது நம்பர். ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவும்
அண்ட் எனக்கு ஃபைனலாக கிடச்சிருக்க அந்த ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நான் அது என்னென்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். printf it is Armstrong. ஸோ எல்ஸ் அந்த வராத வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், நாட் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. தென் இப்போ என்னோடய ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நான் சம் எரர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்டிஃபைன் சிம்பிள் ஏ. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணல. ஸோ நான் வேரியபிள் டிக்ளரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து வேணாலும் நீங்கள் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைனலாக கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. தென் இப்போ என்னோடய ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நம்பர் கொடுக்கணும். ஸோ 153. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங். நான் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ரிசல்ட் வராது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தௌசண்ட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 4 ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து 371 எடுத்துக்கிட்டிங்கனாலும் நமக்கு ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான். ஸோ 371 நான் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த 153 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 370, 371, 407 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.